எல்லாருக்கும் வணக்கம். ஈஸி லேர்ன் ஸ்பாட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 4 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 சென்டென்சஸும் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஜப்பனீஸில் கொனிச்சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்துருக்கோம். கொனிச்சிவானா ஹலோன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஹலோ அப்படின்னு சொல்றத இல்லை வணக்கம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை ஜாப்பனீஸில் கொனிச்சிவான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே கொனிச்சிவாவை நம்ம நிறைய பேர் முன்னாடி சொல்றோம். அதாவது எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மினாசான் கொனிச்சிவா. எல்லாருக்கும் வணக்கம், மினாசான் கொனிச்சிவா. ஸோ இப்போ அதை தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். மினாசான் அப்படின்னா எவ்ரி ஒன், எல்லோரும் அப்படின்னு அர்த்தம். மினாசான் எல்லோரும். அடுத்தது கொனிச்சிவா ஹலோ, அல்லது தமிழ்ல சொல்லணும்னா வணக்கம். மினாசான் கொனிச்சிவான்னா எல்லோருக்கும் வணக்கம்னு அர்த்தம். இப்போ முதல் சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தரை நம்ம மீட் பண்ணி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம்னா அவங்க கிட்ட நம்ம கொனிச்சிவான்னு சொன்னா போதும். இப்போ நம்ம முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மினாசான் கொனிச்சிவான்னு சொல்லணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ்க்கு போகலாம். என்னுடைய பெயர் சந்தனா. மை நேம் இஸ் சந்தனா. இதை எப்படி ஜாப்பனீஸ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். வத்தாஷி நோ நமாயே வா சந்தனா தெஸ். இன்னொரு தடவை பார்க்கலாம். வத்தாஷி நோ நமாயே வா சந்தனா தெஸ். இதை இப்போ தனித்தனியா பார்க்கலாம். வத்தாஷி நோ அப்படின்னா மை, என்னுடைய அப்படின்னு அர்த்தம். நமாயே அப்படின்னா நேம், பெயர்னு அர்த்தம். வத்தாஷி நோ நமாயேன்னா என்னுடைய பெயர். இப்போ கம்ப்ளீட் சென்டென்ஸை பார்க்கலாம். வத்தாஷி நோ நமாயே வா சந்தனா தெஸ். என்னுடைய பெயர் சந்தனா. தெஸ்ங்கிறது நம்ம தமிழ்ல புள்ளி வச்சு அந்த சென்டென்ஸை முடிக்கிற மாதிரி இங்க நம்ம எல்லா சென்டென்ஸுக்குமே பொலைட் ஃபார்ம்ல தெஸ்ங்கிறத ஆட் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை பார்க்கலாம். என்னுடைய பெயர் சந்தனா. அத ஜாப்பனீஸ்ல வத்தாஷி நோ நமாயே வா சந்தனா தெஸ். இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்தியன். ஐ எம் அன் இந்தியன். இதை நான் எப்படி சொல்லுவேன்? வத்தாஷி வா இந்தோஜின் டெஸ். வத்தாஷி வா இந்தோஜின் டெஸ். இதை தனித்தனியா பார்க்கலாம். வத்தாஷி அப்படின்னா நான், இங்கிலீஷ்ல ஐன்னு சொல்லுவோம். வத்தாஷின்னா நான்னு அர்த்தம். இந்தோஜின்னா இந்தியன், இங்கிலீஷ்ல இந்தியன்னு அர்த்தம். இந்தோஜின், இந்தியன். இப்ப மறுபடியும் இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். வத்தாஷி வா இந்தோஜின் டெஸ். நான் இந்தியன். நம்மளோட அடுத்த சென்டென்ஸ் நான் ஒரு பொறியாளர். ஐ எம் அன் இன்ஜினியர். இதை எப்படி சொல்ல போறோம்னா வத்தாஷி வா இன்ஜினியா டெஸ். வத்தாஷி வா இன்ஜினியா டெஸ். இப்போ இதை தனித்தனியா பார்க்கலாம். இதுலயும் நம்ம வத்தாஷி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வத்தாஷிங்கிறது நான். இன்ஜினியா அப்படின்னா இன்ஜினியர், தமிழ்ல பொறியாளர். இன்ஜினியா பொறியாளர்னு அர்த்தம். இப்போ 4 சென்டென்ஸையும் சேர்த்து பார்க்கலாம்.
ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம நம்மளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம், கண்டினியூஸா நம்மளை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா நம்ம மினசான் கொனிச்சிவா, வதாஷி நோ நமாயே வா சந்தனா தெஸ், வதாஷி வா இந்தோஜின் தெஸ், வதாஷி வா இன்ஜினியா தெஸ். இன்னொரு தடவை பார்க்கலாம். மினாசான் கொனிச்சிவா, வதாஷி நோ நமாயே வா சந்தனா தெஸ், வதாஷி வா இந்தோஜின் தெஸ், வதாஷி வா இன்ஜினியா தெஸ். இந்த சென்டென்சஸ் ஓகே, பட் இதுல நமக்கு வத்தாஷிங்கிற வேர்ட் வந்து 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதை இன்னும் ஷார்டன் பண்ணி நம்ம சொல்லலாம். அதை தமிழ்ல நம்ம சொல்லும் போது, எல்லாருக்கும் வணக்கம், என்னுடைய பெயர் சந்தனா, இந்தியன், பொறியாளர். மினாசான் கொனிச்சிவா, வதாஷி நோ நமாயே வா சந்தனா, இந்தோஜின் இன்ஜினியா தெஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லா சென்டென்ஸ்லையும் வத்தாஷியை ரிமூவ் பண்ணிட்டு ஒரே சென்டென்ஸா கம்ப்ளீட்டாகவும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான்ங்கிற வேர்டை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ வத்தாஷிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான், வத்தாஷி இல்லாமல் சொன்னாலும் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த வெக்காபுலரி சீரீஸில் யூஸ் பண்ண வேர்ட்ஸை தான் நம்ம இங்கே இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் அல்லது queries இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஈஸி லேர்ன் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். ஜா மதா.